வணக்கம். ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம், ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த பாலகங்காதர திலக் அவருடைய பிறந்த தினம். ஆகவே அவரை பற்றி சில கருத்துக்களை இன்று மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு சில நிறுவனங்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவரை பற்றி சில விஷயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் இவர் கேஷவ் கங்காதர திலக் அப்படிங்கிறத இவரோட பேரு. இவர் 1856 23 ஜூலை அந்த சமயத்தில் ரத்னகிரி, மகாராஷ்டிராவில் ரத்னகிரிங்கிற ஊரில் பிறந்தவர். அவருடைய தந்தை கங்காதர் ராமச்சந்திர திலக் அப்படிங்கிறாரு. தாயார் பார்வதி பாய் அம்மையார். ஸோ இவர் சின்ன வயசில், அதாவது 16 வயசு இருக்கும்போதே அவருடைய தந்தை ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார். சான்ஸ்கிரிட்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கூல் டீச்சர். ஆனால் அவர் தந்தை இறந்து வருகிறார். அவர் தந்தை இறப்பதற்கு சில மாதங்கள் முன்னாடி இவருக்கு 16 வயசு இருக்கும்போது இவருக்கு திருமணம் வேற செய்து இருக்கிறார்கள். அவங்க சத்யபாமா பாய் அப்படிங்கிற பெண்மணியோட இவருக்கு திருமணம் வேற நடக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் டிகிரியில மேத்தமேட்டிக்ஸ், அதுதான் அவருடைய ஒரு விருப்பமான சப்ஜெக்டா இருந்திருக்கு, மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல நல்லா அவர் கற்று தேர்ந்தார். அதுக்கு பின்னாடி மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக கூட அவர் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் இருந்திருக்கிறார் அவர். அது ஒரு பக்கம். ஆனால் மேத்தமேட்டிக்ஸோட அதுக்கப்புறம் நிறைய அவர் இந்த சுதந்திர போராட்டம், இந்த மாதிரி ஒரு சமூக விஷயங்களில் இறங்கும்போது அவருக்கு இந்த சட்ட அறிவு தேவைப்படுது. அந்த சட்ட அறிவு தேவைப்படுவதனால அவர் என்ன பண்ணுறாரு, லா காலேஜில் சேர்ந்து அவர் சட்டம் பயில்கிறார். அந்த சட்டம் பயிர்கிறதுனால அவர் ஒரு லாயராக ஒரு LLB ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறார். ஆனால் அது ஒரு சைடு தான் அவர் பண்ணுறாரு. அவர் 1890 அந்த வாக்கில் இந்த சோஷியல் இதில் அவருக்கு விருப்பம் இருப்பதுனால நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் அவர் தானாக அவரோ ஃப்ரெண்டு சேர்ந்து அதை துவக்குறாங்க. இந்தியா இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது அதோட எய்மோட அவர் ஆரம்பிக்கிறார். அதுதான் அவருடைய முதல் சோஷியல் ஆக்டுன்னு சொல்லலாம், ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் 1884 அந்த வாக்கில் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறார். அதில் என்னென்னா எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியனைஸ்டு எஜுகேஷனாக இருக்கணும். இந்தியாவோட பாரம்பரியம், கலாச்சாரம், அதை பற்றி சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் நம்மளோட இந்தியன் யூத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் அவர் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணுறார். அப்புறம் ஃபெர்குசன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1885 ஃபெர்குசன் காலேஜ்ன்றது ஒன்று துவக்கிறார் இதே காரணத்துக்காக. அப்புறம் அந்த இடத்துல அவர் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறார் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். இப்படி இருக்கும்போது அவர் பொலிட்டிக்கல் இதில் ஒரு இன்வால்மெண்ட் வருது அவருக்கு. நாட்டில் நடக்கும் விஷயங்கள் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போதான் சுதந்திர போராட்டம்லாம் நிறைய லைட்டாக ஆரம்பிக்குது. அப்போ 1890 அந்த வாக்கில் காங்கிரஸில் சேரணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்போ தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் காங்கிரஸ் என்ற இயக்கம் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷத்துல இவர் அதில் சேர்றார். இதில் சேர்ந்துருக்கும் போது இவரோட இயக்கமெல்லாம் பார்த்தோம்னா இவர் கொஞ்சம் ஒரு மாடரேட்டர் தான். அந்த காலத்தில் காங்கிரஸ்ல மாடரேட் பீப்புள், கோபாலகிருஷ்ண கோகலே இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து வந்தார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தால் கூட தீவிரமாக எதிர்க்க மாட்டார்கள், தீவிர செயல்கள் எல்லாம் இறங்க மாட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரோட கொள்கை. ஸோ அதனால இவர் இந்த செல்ஃப் ரூலு, சுயராஜ்யம் இது எல்லாத்தையும் அவர் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறார். சுயராஜ்யம் என்னது பிறப்புரிமை, நாங்கள் அடைந்தே தீருவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வரார். பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா பேசுறதுனால அவர் 1897 ஃபர்ஸ்ட் டைம் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. 18 months சம்திங் ஹி வாஸ் புட் இன் டு இம்ப்ரெஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
இந்த 1905 அந்த சமயத்தில் பெங்கால் பார்ட்டிஷன் நடக்குது. கர்சன் பிரபு வந்து அது வைஸ்ராய் இருக்கும்போது பெங்கால் வந்து ரெண்டா பிரிக்கிறார். இது நாடெங்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு கிளர்ச்சி வருது. இவர் வந்து அதை ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இவர் வந்து மூமெண்ட் ஆரம்பிக்கிறார். அதாவது சுதேசி மூமெண்ட்டு, பாய்காட் மூமெண்ட், ரெண்டு மூமெண்ட் ஒரே சமயம் அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு நாணயத்தின் இரண்டு காயின்கள், ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொல்ல, டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் அப்படின்னு. சுதேசி மூமெண்ட்னா சுதேசி பொருட்களை மட்டும்தான் மக்கள் வாங்க வேண்டும், ஃபாரின் குட்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது பாய்காட்டிங் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன்ஸ் யாராவது அந்த ஃபாரின் குட்ஸ் வாங்கினா கூட அந்த இந்தியன்ஸையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும், அவர்கிட்ட எந்த விதமான டீலிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான இதை வந்து கொண்டு வந்தார் அவர். இது வந்து 1905 அந்த சமயத்தில். அப்புறம் அப்போ வந்து காங்கிரஸில் வந்து என்ன சொன்ன மாதிரி அங்கே மென்மையானவாதிகள் மிதவாதிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து இந்த வழிலாம் சரியாகாது, நம்ம தீவிரவாதத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார் 1905 1907 அந்த வாக்கில். அப்போ வந்து நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் போது காங்கிரஸே வந்து அஃபிஷியலாக ரெண்டாக பிரிஞ்சு போயிடுது. கோபாலகிருஷ்ணன் கோகலே தலைவில் ஒன்று, அப்புறம் இவரோட இதுலேயும் தனியாக திலக் ஹெட்டிங் பண்ணுற மாதிரி தனியாக தீவிரவாதிகள் அந்த ஒரு கும்பல் தனியாக போய் தனியாக காங்கிரஸ் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க அந்த 1907 வாக்கில். அப்புறம் இதில் வந்து பிபின் சந்திர பால் அவரெல்லாம் பெங்காலில் சேர்ந்தவர். பிபின் சந்திர பால், அதுக்கப்புறம் வந்து லாலா லஜ்பத் ராய், இவங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அரவிந்த் கோஷ், நம்மளுடைய தமிழகத்தில் சேர்ந்தவா ஒரு சிதம்பரம் பிள்ளை, இவங்கெல்லாம் வந்து பாலகங்காதருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இவருடைய அந்த தீவிரமான பேச்செல்லாம் பார்த்து சில இளைஞர்கள் வந்து ஒரு வன்முறையில் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பிரஃபுல்லா, பெங்கால் சேர்ந்த 2 இளைஞர்கள், பிரஃபுல்லா சக்கி அப்படிங்கிறவரும் இன்னொருத்தர் குதிராம் போஸ் அப்படின்னு சொல்கிற 2வது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஒரு வேகனில் போகும்போது ஒரு குண்டை எடுத்து அந்த மெஜிஸ்ட்ரேட்டை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த குண்டை வந்து அந்த வேகனில் எறிகிறாங்க. அது என்னன்னா தவறி போய் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அங்கே பக்கத்தில் இருந்த 2 பெண்கள் வந்து உயிரிழக்க நேருகிறது. அதில் அவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷார் வராங்க. அதில் அந்த சாக்கி, பிரஃபுல்லா சாக்கிங்கிறவரை வந்து சூசைட் பண்ணிக்கிறார். குதிராம் போஸ் வந்து தூக்கில் ஏற்படுகிறார். இதை வந்து இவருடைய பத்திரிகை, இவர் 2 பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். ஒன்று கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை, கேசரி என்கிற மராத்தி பத்திரிகை, அப்புறம் மராட்டா என்கின்ற இங்கிலீஷ் பத்திரிகை. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருப்பார். கேசரிங்கிறது இங்கிலீஷ் பத்திரிகை, மராட்டாங்கிறது மராட்டி இங்கிலீஷ் பத்திரிக்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு பத்திரிகை நடத்தி அதிலெல்லாம் ரொம்ப அதை பற்றி இந்த இதெல்லாம் இந்த குதிராம் போஸை பற்றியெல்லாம் புகழ்ந்து பேசி எல்லாம் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவரை வந்து செகண்ட் டைம் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1897, இந்த செகண்ட் டைம் வந்து 1909 வந்து இந்த குதிராம் போஸ் அரெஸ்ட் அவரை ஹேங்கிங் பண்ண டைமில் 1909 இவர் அரெஸ்டட். இவர் பாலகங்காதர் வந்து இம்ப்ரெஷன் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் அவரை வந்து சென்டென்ஸ் பண்ணிடுறாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானோட இவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவருக்கு ஆதரவாக வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறார் அந்த கேஸில். ஆனாலும் அந்த கேஸில் அவங்களால வின் பண்ண முடியல. இவர் வந்து இவர் வந்து அந்த கேஸில் தோற்று இவர் வந்து ஜெயிலுக்கு போகிறார். 1914 வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டு ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் அவருடைய சேர்ந்த அந்த இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம், அதில் வந்து அவர் வந்து முழுமையாக ஈடுபடுகிறார். இதுக்கு நடுவில் வந்து 1892 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு வந்து இவருக்கு நடக்குது. சுவாமி விவேகானந்தரோட அவர் வந்து இணையிறாருன்னா ஆக்சிடென்ட்டாக ஒரு ட்ரெயினில் அவன் போகும்போது விவேகானந்தரை மீட் பண்ணுறார். விவேகானந்தரோட ஸ்பீச்சு, விவேகானந்தருடைய அவர் முகத்தில் தெரிஞ்ச அந்த தெளிவு, அந்த கம்பீரம், இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு 10 நாள் இவர் ட்ரெயினில் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ண அவர் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து 10 நாள் வந்து கெஸ்டாக இருக்க வைக்கிறார். அவருடைய கெஸ்டாக பாலகங்காதர் அவர் வந்து விவேகானந்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். இவர் வந்து இந்த இளைஞர் வந்து
ஹிந்து ரிலீஜியனை வந்து நல்லா உயர்த்தி உலகெங்கிலும் அது இந்து ரிலீஜியனோட சிறப்பை வந்து ஆன்மீகத்தின் சிறப்பு, இந்த ரிலீஜியன்ல இருக்கிற ஆன்மீக தத்துவங்களை உலகெங்கும் பறக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு இளைஞர் இவரால் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் எதிர்பார்வரமா இளைஞர் விவேகானந்தர் வந்து சின்ன வயதுல இறந்து விடுகிறார். அப்புறம் இவரோட சமாதிக்கு போய் இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுகிறார். இந்த மாதிரி வந்து அதை குறிப்பிட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அத்வைத தத்துவத்தை கொண்டு வந்து சங்கராச்சாரியார் அப்போ எப்படி கொண்டு வந்தாரோ, இந்து மதத்துக்கு ஒரு சங்கராச்சாரியார் எப்படி இருந்தாரோ அது போல் ஒரு இன்னொரு தடவை ஒரு ரெவல்யூஷனுக்கு இவர் வந்து விவேகானந்தர் இந்து மதத்துக்கு வருவார் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இவர் வந்து மறைந்து விட்டார்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறார். இது வந்து இப்போ 1892 நடந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து ஜெயிலில் 1914 ஜெயிலில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட்டோட ஹோம் ரூல் அந்த இயக்கத்தில் வந்து சேர்றாரு அவர். அந்த சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இதன் காரணமாக 1916 போது இன்னொரு தடவை அவர் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். அப்போ முகமது அலி ஜின்னா வந்து ஜெயிலில் அடிக்கல, அவர் சார்ஜ் பண்ணுறாங்க அவரை ஹோம் ரூலில் இவருடைய கேசஸ்க்கு. அப்போ முகமது அலி ஜின்னா வந்து இவருக்கு ஆர்கியூ பண்ணி அவரை வந்து தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறார் முகமது அலி ஜின்னா, நம்ம பாலகங்காதர திலகருக்கு. அப்படி அந்த மாதிரி போகுது. இந்த அவரோட ஜெயிலிருந்து வந்தப்புறம் அவருடைய தீவிரவாத செயல்லாம் ஓரளவுக்கு அப்படியே வந்து மாறி போயிடுது. அதுக்கப்புறம் புக்ஸு, பகவத்கீதை, கீதையின் ரகசியங்கள், அது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவர் இறங்குறாரு. ஆனால் ஹோம் ரூலில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது மட்டும் பேசிட்டுவார். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காங்கிரஸோட அந்த மிதவாதிகள் கூட தகராறுலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து இவர் வந்து சரி பண்ணி ஓரளவுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கணுன்றலாம் பேச ஆரம்பிக்கிறார். காந்தி அப்போதான் வந்து 1915 தான் அவர் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து இங்கே வராரு 1915க்கு. அவரை வந்து மீட் பண்ணி அவருடைய அகிம்சை வந்து ரொம்ப டூ மச் டுவர்ட்ஸ் அகிம்சத்தை வந்து எடுபடாது, ஆகவே ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காந்தியை வந்து கேட்குறாரு அவர். அதாவது எண்டு சரியா இருந்த போதும் மீன்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து இவருடைய தத்துவம். பால கங்காதர தத்துவம் எண்டு வந்து உயர்ந்ததா இருந்தால், நோக்கம் வந்து உயர்ந்ததாக இருந்தால் அதில் அடையக்கூடிய வழி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவர். ஆனால் காந்தி அதுக்கு ரிவர்ஸ், நோக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடையிற வழி வந்து நல்ல வழியாக தான் இருக்கணும், ஆகவே சத்தியாகிரக தான் என்னோட வழின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கமாக சொல்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து பாலகங்காதர திலகம் மேலே ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறார். ஒரு கொள்கையில் பிடிப்பு, ரொம்ப தீவிர பற்று கொள்கையில் உடையவர், அந்த மாதிரி ஒரு தீவிரத்தன்மை, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பாலகங்காதர திலகரை அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு காந்தி அவர்கள். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து கடைசியில் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சரில் அவர் வந்து கொஞ்சம் மாறி போட்டார். முன்னாடி இருந்த தீவிரம் அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மெல்லோவாகி வாஸ் லீடிங் இஸ் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து 1 ஆகஸ்ட் 1919 அவர் வந்து மறைகிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிர தலைவர். அது வந்து என்ன சொல்கிறேன், பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்கிறேன்னா காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம சொல்கிறோம். இவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இவர் தான் இந்தியாவில் வந்து அன்ரெஸ்ட்டை, பிரிட்டிஷ் அரசாங்க அகேன்ஸ்டாக மக்களை வந்து தூண்டுகிறார். இந்தியாவில் ஏற்படுகிற எல்லா அமைதியின்மைக்கும் காரணமே இவர் தான். அவர் ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரர். அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு. அவரை பற்றி சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.